இஸ்லாமிய ஆண்டினுடைய கடைசி மாதம் துல்ஹஜ் மாதம், அதனுடைய முதல் ஜும்மா மட்டுமல்ல, முதல் நாளில் நாம் வீட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா துல்ஹஜ் மாதத்தினுடைய கைர் பரக்காத்துகளை எல்லாம் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. திருக்குர்ஆனில் சூரா அல் ஃபஜ்ர் அத்தியாயத்தினுடைய துவக்கத்தில் அல்லாஹ் தஆலா 10 இரவுகளின் மீது சத்தியம் செய்வான். வல் ஃபஜ்ரி வ லயாலின் அஷ்ரின் வஷ்ஷஃபி வல் வத்ர், ஒற்றைப்படை இரட்டைப்படை ஆகிய 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுகிற 10 நாட்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். வருஷத்திலேயும் இது கடைசி மாதம். சிறப்பிற்குரிய 10 தினங்களை பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு மாதங்களிலும் இது கடைசியான துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள். மார்க்க அறிஞர்களிடம் இப்படி ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. ரமதானுடைய கடைசி 10 நாட்கள், லைலத்துல் கத்ரை உள்ளடக்கிய அந்த 10 நாட்கள் சிறந்ததா, அல்லது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இப்போது நாம் வீற்றிருக்கிற இந்த பிறை 1 இருந்து 10 வரை உள்ள நாட்கள் சிறந்ததா என்ற கருத்து வேறுபாடு உண்டு. பல்வேறு செய்திகளை எழுதக்கூடிய மார்க்க அறிஞர்கள் கடைசியாய் ஹதீஸுகளை எல்லாம் இந்த மாதங்களை குறித்து, அதனுடைய மகத்துவங்களையும் மகோன்னதங்களையும் குறித்து வந்திருக்கக்கூடிய அத்தனை செய்திகளையும் ஒருங்கிணைத்து ஒரு செய்தி எழுதுவார்கள். வருஷத்திலேயே இரவுகளில் ரமதானுடைய கடைசி 10 தான் சிறந்தது. வருஷத்திலேயே பகல் காலங்களில் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் தான் சிறந்தது. இந்த பகலை போல இல்லை ரமதானுடைய கடைசி 10 நாளின் பகல் பொழுதுகள். எனவே வருஷத்தினுடைய 365 நாளினுடைய பகல் பொழுதுகளில் ஆகச் சிறந்த 10 நாட்களில் நாம் இப்போது முதல் நாளிலே வீற்றிருக்கிறோம். அடுத்து வரும் 10 நாட்களும் பாக்கியத்திற்குரியவை, அல்லாஹ்வினுடைய அருளை பூமிக்குள்ளே கொட்டித்தரக்கூடியவை. பிரபலமான புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையாளர் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மாதங்களின் சிறப்பிற்கு 2 காரணம் எழுதுகிறார்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் சிறப்பிற்குரியது என்பதற்கு, வருடத்தின் ஏனைய நாட்களை விட மாதங்களை விட சிறப்புற்றிருப்பதற்கு 2 காரணம். ஒன்று, மார்க்கத்தின் 50 கடமைகள் அத்தனையும் இந்த 10 நாளிலே செய்ய முடியும். இந்த மாதத்தில் தான் செய்ய முடியும். ரமலானிலே ஹஜ் செய்ய முடியாது. வேறு மாதங்களில் ஃபர்லான நோன்பு நோக்க முடியாது. ஆனால் இங்கே தொழுகை முடியும், அரஃபாவுடைய நோன்பு முடியும், ஜகாத் சதகா தான தர்மங்கள் ஏராளமாய் முடியும், ஹஜ்ஜும் முடியும். எனவே எல்லா கடமைகளும் இந்த 10 தினங்களில் துல்ஹஜ் மாதத்தில் நிறைவேற்றப்படுவதால் ஏனைய எல்லா காலங்களையும் விட இது சிறந்தது என்று எழுதுவார்கள். இது முதல் காரணம். அல்லாமா இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிற 2வது ஒரு செய்தி, வருஷத்தின் எந்த மாதத்திலும் இல்லாமல் அல்லாஹ்விற்கு மக்கள் தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிற, முழுமையாக நாங்கள் உன்னுடைய அடியார்கள் என்று சொல்லுகிற மிகப்பெரிய 2 அமல்கள் இப்போது மட்டும்தான் நிறைவேற்றப்படும். ஒன்று ஹஜ், இன்னொன்று குர்பானி. இந்த 2 அமலும் வருஷத்துல எந்த மாசத்திலையும் இல்லை, ஹஜ்ஜும் குர்பானியும். அதுல இன்னொரு விசேஷம், ஹஜ்ஜும் குர்பானியும் அறிவுக்கு அப்பாற்பட்டவை. இரண்டுமே அறிவிலே புலப்படாது. ஹாஜி எதற்கு பயணம் போகிறார்? ஒரு ஆலயத்தை சுற்றுவதற்காக, தெரியவில்லை. ஏன் 2 வெள்ளை துணிகளை இஹ்ராம் என்று அணிந்து கொண்டு பார்ப்பதற்கு ஒரு முசாஃபிர் கோலத்திலே பயணப்படுகிறார்?
அறிவு சார்ந்த காரணங்கள் இல்லை. 7 முறை வலம் பெற வேண்டும் என்பதோ, ஒரு குறிப்பிட்ட கல்லை முத்தமிட வேண்டும் என்பதோ, ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தொங்கோட்டமாய் ஓட வேண்டும் என்பதோ, சில இடங்களில் போய் காத்து அமர வேண்டும் என்பதோ, சில இடங்களில் இரவில் தெருவிலே உறங்க வேண்டும் என்பதோ, தலைமுடியை வடித்து அங்கே நாம் மார்க்க கடமையை 10வது நாளில் ஏன் நிறைவேற்றுகிறோம் என்பதோ, தலைமுடி எடுத்ததற்கு பின்னால் எதற்கு ஆடு குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதோ, டோட்டல் ஹஜ்ஜினுடைய மனாசிகுல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜி கிரியைகளுக்கும் நம்முடைய சிற்றறிவுக்கும் தொடர்பில்லை. அவ்வளவாக புலப்படாது. சொல்ல போனால் சில பேர் வேறு பல சமயங்களின் வழிபாடுகளோடு ஒப்பிட்டு ஹஜ்ஜை குழப்பிக் கொள்ளக்கூடியவர்கள் உண்டு. அங்கேயும் கெடா இருக்கிறார்கள், இங்கேயும் அறுக்கிறார்கள், அங்கேயும் மொட்டையடிக்கிறார்கள், இங்கேயும் மொட்டையடிக்கிறார்கள், அங்கேயும் ஆலயத்தை சுற்றுகிறார்கள், இங்கேயும் காபாவை சுற்றுகிறார்கள். இது என்ன என்றெல்லாம் தங்களுடைய அறிவால் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடியவர்கள் உண்டு. ஹஜ் அறிவுக்கு அப்பாற்பட்ட முழுக்க முழுக்க ஆன்மீகமான இறை காதலை மையப்படுத்திய ஒரு பயணம். அது அறிவுக்கு புலப்படாது. அதே போல்தான் குர்பானியும் அறிவுக்கு புலப்படாது. காசு தர்மத்தை விடவும், பணங்காசுகளை விடவும், எல்லா தர்மங்களை விடவும் இதுதான் ஏற்றமானது. ஆடு மாடுகளை அறுத்து பலியிடுவது ஏறத்தாழ ஒரே நாளில் அல்லது 10, 11, 12, 3 நாட்களில் உலகம் முழுக்க லட்சக்கணக்கில் அல்ல கோடிக்கணக்கில் ஆடுகளும் மாடுகளும் அறுத்து ரத்தம் ஓட்டுவதற்கு பின்னாலே உள்ள ரகசியங்கள் அல்லாஹ்வே அறிந்தவர். மார்க்கத்தின் கடமை. அவர்கள் எழுதுவது என்ன? முழுமையான அடிமைத்தனம் இங்கே வெளிப்படுகிறது. காரணம், ஏன் என்ற கேள்வி கேட்காமல் ஒரு ஹாஜி அங்கே சுற்றி கொண்டிருப்பான், ஓடிக்கொண்டிருப்பான். ஏன் என்ற காரணமே கேட்காமல் ஆடு மாடுகளை குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட தினத்தில், ஒரு குறிப்பிட்ட தொழுகைக்கு பின்னால், ஒரு குறிப்பிட்ட நிய்யத்தோடு நாம் குர்பானி கொடுக்கக்கூடிய சூழல். முழுக்க முழுக்க இந்த ரெண்டும் முழுமையான அடிமைத்தனத்தின் அடையாளம். ஏன் என்று கேள்வி கேட்டு செய்தால் அது அடிமைத்தனம் அல்ல. எனக்கு விளங்கினால் தான் நான் செய்வேன் என்று சொன்னால் அது முழுமையான அடிமைத்தனம் அல்ல. செய்யுங்கள் என்றவுடன் செய்துவிட வேண்டும், அது முழுமையான அடிமைத்தனம். குனிய சொல்லுகிறான் இறைவன், நிலத்திலே நெற்றியை பதிக்க சொல்லுகிறான் இறைவன். என்னென்ன சொன்னாலும் செய்துவிட வேண்டும், அது அடிமைத்தனத்தினுடைய அடையாளம். இதனால இன்ன நன்மை கிடைக்குமா, அதனால அந்த நன்மை கிடைக்குமா என்றெல்லாம் கேள்வி கேட்கப்படக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உத்தரவை சொன்னாலும் அடுத்த நடியிலே செய்து முடித்து விடுவார்கள் சஹாபாக்கள். ஏன் என்ற கேள்வி அவர்கள் கேட்கவில்லை. கேட்காததால் தான் அவர்கள் சஹாபாக்களாக ஆனார்கள். அவர்கள் வாழுகிற காலத்தில் அவர்களோடு வாழுவதற்குள்ள பாக்கியத்தை அல்லாஹ் அப்படிப்பட்ட பூரண அடிமைத்தனம் உடையவர்களுக்கு தேர்ந்தெடுத்து வாய்ப்பளித்தார். எனவே புகாரியினுடைய விரிவுரை சொல்லுவது போல் இந்த 2 கோணங்களில் ஆகச் சிறந்த அமல்கள் நிறைவேற்றப்படுகிற அற்புதமான மாதமாய் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம் நமக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போக முடியவில்லை. வயதால், பணத்தால், உடல் நலத்தால், இன்னும் பல்வேறு காரணங்களால் போக முடியாத உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் போக முடியாவிட்டாலும் அங்கு போய் சேர்ந்து விட்ட ஹாஜியின் தோற்றத்தில் தன்னை தகவமைத்துக் கொள்ளுகிற சூழ்நிலை தான் துல்ஹஜ்ஜில் உலகம் முழுக்க நடக்கிறது. அங்கே ஹாஜி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தல்பியா சொல்லிக் கொண்டிருப்பார். நாம் இங்கே துல்ஹஜ் பெருநாளை ஒட்டிய முன்பின் 5 நாட்களில் தக்பீர் சொல்லிக் கொண்டிருப்போம். ஹாஜியின் வாயில தல்பியா, அல்லாதவர்களின் வாயில் தக்பீர். பிற 9வது நாளில் அநேகமாய் அடுத்த வெள்ளிக்கிழமை அங்கே அரபாவினுடைய மைதானத்தில் ஒரு ஹாஜி பகலெல்லாம் மக்ரிப் வரைக்கும் காத்து கிடப்பார், அமர்ந்திருப்பார், அழுகுவார், ஓதுவார், துவா கேட்பார். வேறு எந்த வேளையும் இல்லை. அரபாவினுடைய தினத்தன்று அங்கே இருக்கிற ஹாஜி அளவிற்கு இங்கே ஒரு அரபா வாய்க்கப்பெறாவிட்டாலும் அரபாவின் நோன்பை
பகலிலே பட்டினி இருந்து இவரும் ஹாஜியை போல ஏறத்தாக அமர்ந்திருப்பார். ஒரு நோன்பாளியின் தோற்றத்தில் முழுமையாய் அரஃபாவை அடையாவிட்டாலும் அரஃபாவின் தோற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள் உலகம் முழுக்க இருக்கிற முஸ்லிம்கள். அங்கே ஹாஜி தன் இஹ்ராமை கலைந்து ஹஜ்ஜினுடைய அமலை முடிக்கிற வரை அவர் முகமும் நகமும் முடியும் வெட்டுவதில்லை. அதே தோற்றத்தை இங்கே பிறை பார்த்ததிலே இருந்து குர்பானி கொடுக்கிற வரை இங்கே இருப்பவர்களும் தங்களை ஹாஜியோடு ஒப்பீடு செய்து கொள்ளுகிற, தங்களை ஹாஜியோடு தோற்றத்தில் ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிற வேளையாக இங்கேயும் நாம் நகம் முடி ரோமங்கள் களையாமல் 10 நாட்கள் குர்பானி கொடுக்கிறவரை இருக்கிறோம் அல்லவா. இது எல்லாம் ஹஜ்ஜுக்கு போகாதவர்களும் போனதாய் தங்களை ஒப்பீடு செய்து கொள்ளுகிற சூழல். கடைசியாய் ஹஜ்ஜு கடமையை முடித்துவிட்ட ஹாஜி அங்கே பிறை 10வது நாளில் மினாவிலே தங்கிய பின்னால், அரஃபாவிலே தங்கிய பின்னால், முஸ்தலிஃபா என்கிற மைதானத்திலே தங்கியதற்கு பின்னால், ஷைத்தானுக்கு கல்லெறிதல் என்கிற முக்கியமான சடங்கை செய்து முடித்ததற்கு பின்னால் குர்பானி கொடுத்துவிட்டு அவர் தலைமுடி எடுப்பார். இங்கேயும் 10 நாட்கள் கழித்து 10வது நாளில் இவர்களும் குர்பானியை கொடுத்துவிட்டு அவர்கள் அதுவரை இருந்த அந்த ரோமம் நகங்களுடைய கட்டுப்பாடுகளை நீக்கிக் கொள்வார்கள். அங்கே ஹாஜிக்கு அது குர்பானி அல்ல, ஹதி என்று பெயர், இங்கே குர்பானி என்று பெயர். முழுக்க முழுக்க இந்த அமல்கள் அத்தனையும் இந்த மாசத்தில் உலகம் முழுக்க இருந்து ஹஜ் பயணத்தை நோக்கி போயிருக்கிற ஹாஜிகள் செய்யக்கூடிய செயல்களில் நம்மை நாம் ஒருமைப்படுத்திக் கொள்ளுவதற்காகத்தான் இந்த செயல்பாடுகள் எல்லாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாட்களில் உலகம் முழுக்க வாழுகிற முஸ்லிம்களுக்கு குர்பானியை விட சிறந்த அமல் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். மாபின இப்னு ஆதம மின் அமலின் ஃபி ஹாதிஹில் அய்யாமி அஹப்ப இலல்லாஹி மின் இஹ்ராகித் தம். குர்பானி பிராணியினுடைய அறுப்பை விட இந்த நாட்களில் இறைவனுக்கு உகந்த பிரியமான வேறு செயல் எதுவும் இல்லை. அதனால்தான் உலகம் முழுக்க என்ன சிரம சூழ்நிலைகள் வந்தாலும் கூட ஏறத்தாழ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து இந்த மண்ணில் இன்றளவும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பது குர்பானி என்கிற அமல். குர்பானியினுடைய பல்வேறு செய்திகள் பின்னாலே பார்க்க முடியும். நாம் இப்போது குர்ஆனிலே குர்பானி, ஹதீஸிலே குர்பானி குறித்து வந்திருக்கிற செய்திகளை மாத்திரம் ஒரு சுருக்கமான கண்ணோட்டம் செய்வோம். குர்ஆனில் அல்லாஹ் முதலாய் நடந்த குர்பானியை விளக்குகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய 2 மக்கள் தர்க்கித்துக் கொண்டு அல்லாஹ் யார் பக்கம் என்று தெரிந்து கொள்ளுவதற்கு 2 பேரும் குர்பானி கொடுத்தார்கள். ஆட்டை கொண்டு போய் ஒரு மலைமுகட்டிலே வைத்து விடுவார்கள். இறைவன் ஏற்றுக்கொண்ட ஆடு மட்டும் கபூலாகிவிடும். அவ்வாறு கொலையாளியாக இருந்த ஒரு மகனை தவிர அது அல்லாத ஹாபீல் என்பவருடைய குர்பானியை அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரமாகிவிட்டது. குர்ஆன் இந்த மண்ணில் நடைபெற்ற முதல் குர்பானியின் வரலாறாக இதை குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறது. வத்லு அலைஹிம் நபஅ இப்னை ஆதம், நபியே ஆதமுடைய 2 மக்களை பற்றி அவர்களுக்கு சொல்லுங்கள். இது கர்ரபா குர்பானன், அவர்கள் இருவரும் ஒரு குர்பானை மேற்கொண்ட போது ஒருவரிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொருவரிடத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் இறையச்சம் உள்ளவர்களின் குர்பானியை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்ற வசனம் குர்பானியினுடைய தோற்றத்தை பேசுகிறது. அடுத்து 2வது நிகழ்ச்சி அதே குர்ஆனில் பனு இஸ்ரவேலர்களின் காலத்தில் ஊரிலே அக்கிரமம் செய்து கொலை செய்துவிட்ட ஒரு குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு பனு இஸ்ரவேலர்கள் இறைவனிடத்தில் முறையிட்ட போது அல்லாஹ் ஒரு மாட்டை அறுக்க சொன்னான் என்று குர்ஆனிலே வருகிறது. இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பக்ரா, ஒரு மாடு அறுக்க சொன்னான். அறுக்க சொல்லுகிற இது போன்ற விஷயங்களில் மறுகேள்வி கேட்காமல் அறுக்க வேண்டும். ஆனால் பரிதாபம், எல்லா விஷயத்திலேயும் எடக்கு முடக்காய் நடந்து கொள்ளுகிற இஸ்ரவேலர்கள் அன்றிலிருந்து இன்று வரை அந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள்? கேள்விகள் கேட்டார்கள்.
அதனுடைய உயரம் என்ன, வயசு என்ன, நிறம் என்ன, அது என்ன சாப்பிடும், அது எந்த மாதிரி மாடு என்று மாட்டை குறித்து அத்தனை ஆய்வுகளையும் அவர்கள் மேற்கொண்டதை கண்டிக்கிறது குர்ஆன். அவர்களின் வரலாற்றை சுமார் ஒரு பக்கம் 1.5 பக்க அளவிலே பேசுகிற திருக்குர்ஆனுடைய முதல் ஜுசு அலிஃப் லாம் மீம் சூராவிலே பக்ரா என்று அந்த அத்தியாயத்திற்கு தலைப்பு வைத்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய மக்களின் குர்பானியை அடுத்து பனு இஸ்ரவேலர்கள் காலத்தில் நடைபெற்ற இரண்டாவது குர்பானி, அது குர்ஆன் கூறுகிற இரண்டாவது குர்பானி. இதை தாண்டியும் குர்பானியை பற்றி ஏராளமான செய்திகள் குர்ஆனிலே இருக்கிறது. அந்த வழித்தோன்றலில் இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை நாம் அடிக்கடி ஓதுகிற இன்ன வருகிறது, ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்கள் ரப்புக்காக நீங்கள் தொழுகை முடித்துவிட்டு குர்பானி கொடுங்கள். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். இதையெல்லாம் பேசக்கூடிய குர்ஆன் குர்பானியினுடைய நோக்கத்தை பேசுகிறது. இறைச்சி நோக்கம் அல்ல, இரத்தமும் எலும்பும் சதையும் நோக்கம் அல்ல. இறைச்சியும் இரத்தமும் இறைவனை சென்றடைவதில்லை. உங்களிடமிருந்துள்ள இறையச்சம் அல்லாஹுவை சென்றடைகிறது என்று குர்ஆன் பேசுகிற இதுவெல்லாம் குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிற குர்பானியின் சம்பந்தமான செய்திகள். வாருங்கள், ஹதீசுகளில் குர்பானி நிறைய சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு 2-3 செய்திகள் முக்கியமானவை என்பதால் அதை மாத்திரம் பார்ப்போம். குர்பானியை முதலாய் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே நிறைவேற்றுகிறார்கள். நிறைவேற்றுகிற போது கேட்டார்கள் சஹாபாக்கள், மா ஹாதிஹில் அதாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே இது என்ன குர்பானிகள்? கால சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், இது உங்களுடைய தந்தை இப்ராஹிமின் வழிமுறை என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் கடந்த ஜும்மாவிலே சொன்னோம், பல இடங்களில் நாயகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை எனது தந்தை என்கிறார்கள். பல இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நம்மை பார்த்து உங்களின் தந்தை என்கிறார்கள். இங்கே வாக்கியம் சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களின் தந்தை இப்ராஹிமினுடைய சுன்னத்து என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்மையின் ஆர்வத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், குர்பானி கொடுக்கிறோம் சரி, எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று கேட்பார்கள். காலபி குல்லி ஷஅரத்தின் ஹஸனா, ஒவ்வொரு ரோமத்திற்கும் அல்லாஹ் நன்மை தருவான். குர்பானி பிராணியினுடைய ரோமங்களுக்கு அல்லாஹ் நன்மை தருவான். அதனாலேயே அடர்த்தியான ரோமங்களுடையதை தேர்வு செய்வார்கள் முஸ்லிம்கள். மறுமை நாளில் அது நமக்கு மிகப்பெரிய அத்தாட்சியாய், வாகனமாய், அல்லாஹ்விடத்தில் நன்மைக்குரிய பரிகாரமாய், சவாபாய் வந்து நிற்கும் என்று பேசுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஇன்னஹு லயதி யௌமல் கியாமத்தி பிகுரூனிஹா வ அத்லாஃபிஹா வ ஷிஆரிஹா, கொம்போடும் குழம்புகளோடும் அதன் ரோமங்களோடும் மறுமையிலே வரும் என்று பேசிய ஹதீஸ் குர்பானியின் விஷயத்தில் தலையாயதும் தலைச்சிறந்ததுமான முதல் நபிமொழி. இரண்டாவது செய்தி ஹதீசுகளில் காண கிடைக்கிற குர்பானியை குறித்தது. 10 ஆண்டு காலங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மதீனா வாழ்வில் ஒரு ஆண்டும் விட்டதில்லை. 10 வருஷமும் குர்பானி நிறைவேற்றினார்கள். ஹதீசுகளில் தொடர்ந்து அடுத்தடுத்து விடாப்பிடியாய் ஒரு அமலை செய்துவிட்டால் சுன்னத்து முஅக்கதா, சக்தி வாய்ந்த சுன்னத் என்றதற்கு பெயர், வாஜிப் என்றதற்கு பெயர், அந்த மார்க்க சட்டவியல் அங்கீகாரத்தை குர்பானி பெற்றிருப்பதை பார்க்கிறோம். இதையெல்லாம் விட மூன்றாவது ஒரு செய்தி ஹதீஸில் முக்கியமானது, நம்முடைய செவிகளுக்கு சென்று சேர வேண்டியது. அது குர்பானியை கொடுக்க அசட்டையாக இருந்தோ அல்லது அதில் உள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டோ ஏதாவது தான தர்மம் செய்துவிட்டு போகலாமே என்று மார்க்கத்தை தங்கள் அறிவோடு பொருத்தி பார்த்து சிந்திக்கிற சில குறுமதியாளர்களுக்காக ரசூலுல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, மவஜத சஅத்தன் ஃபலம் யுதஹி ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, வசதி வாய்ப்பு இருந்தும் ஆடு வாங்கி மாடு வாங்கி அல்லது குர்பானியில ஒட்டகத்தில் பங்கு சேர்ந்து தர முடியும் என்கிற சூழ்நிலை இருந்தும் குர்பானி கொடுக்காதவர்கள் பெருநாள் என்று நம்முடைய ஈதுகாவுக்கு வர வேண்டாம் என்று சொன்ன வாசகம் கடுமையான கண்டனத்திற்குரிய வாசகம். வாய்ப்பெல்லாம் இருக்கிறது, வசதியெல்லாம் இருக்கிறது, அதை ஏன் வாங்குவானே, அதற்கு அறுப்பானே, அதுக்கு மெனக்கெடுவானே,
அதற்கு இடமும் சுற்றுச்சூழலும் அசிங்கமும் அசுத்தமும் இரத்தமும் இறைச்சிகளை தூக்கி கொண்டு 4 பேருக்கு கொடுக்க அலைவதும் என்றெல்லாம் இருக்கிற குர்பானிக்கு பின்னாலே இருக்கிற சில சிரமங்களை கருத்திலே கொண்டு குர்பானியை கொடுக்காமல் இருப்பவர்களுக்கான எச்சரிக்கை நம்முடைய ஈதுகாவுக்கே வர வேண்டாம் என்கிற அளவுக்கு வாசகம் அருள் சார்ந்த பெருமானுடைய வாயில இருந்து வருகிறது என்றால் குர்பானியின் அகமியம் நமக்கு புரிகிறது, குர்பானியினுடைய மகத்துவம் நமக்கு புரிகிறது. தனி நபராக ஆடு, 7 பேராய் மாடு, 7 பேராய் ஒட்டகம் என்பது குர்பானியினுடைய மார்க்கம் வகுத்திருக்கிற நியதி நமக்கு தெரியும். இருந்தாலும் எல்லாவற்றிலும் சிறந்தது ஆட்டு குர்பானி. மாட்டிலே பங்கு சேருவதை விட, ஒட்டகத்திலே பங்கு சேருவதை விட சில பேர் ஆட்டிற்கு வசதி இல்லாதவர்கள் சேருவார்கள். அது அவர்களுக்கு சிறந்தது, சந்தேகமே இல்லை. மாட்டிலே சேர்ந்திருந்தால் அது சிறந்தது, ஒட்டகத்திலே சேர்ந்திருந்தால் அது சிறந்தது. வசதி எல்லாம் இருக்கிறது, அறுக்கிற சிரமமும் பங்கீட்டு சிரமத்தையும் கருத்திலே கொண்டு சில பேர் எங்காவது ஒரு போன் செய்து நான் பணம் அனுப்பி விடுகிறேன் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு வரியிலே குர்பானியை முடிக்க நினைப்பவர்கள் யோசிக்க வேண்டும். 3 குர்பானியில் ஆடுதான் சிறந்தது. ஆடுதான் சிறந்தது என்பதற்கு மார்க்க அறிஞர்கள் 2 பலமான காரணங்களை முன்வைக்கிறார்கள். 2. அதில் 1வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வாழ்க்கையில் ஆட்டை தவிர வேறு குர்பானி கொடுத்ததில்லை. 10 வருஷமும் மதீனாவிலே அவர்கள் வாழ்ந்த காலத்தில் 10 வருஷமும் ஆட்டு குர்பானி தான் கொடுத்தார்கள். சஹாபாக்களுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில் குறிப்பாக ஆயிஷா அம்மாவுக்கு அல்லாஹ் எக்கச்சக்கமான பரக்கத்தை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் குர்பானி கொடுத்ததை நேர்முக வர்ணனையை போல பதிவு செய்திருக்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் ஆடு குர்பானி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு வரியில சாப்டர் முடிச்சிடலாம், நமக்கான செய்தி வந்து சேர்ந்து விடும். ஆனா அப்படி சொல்லல ஹதீஸ. அந்த ஆடு எப்படி இருந்துச்சு, அதனுடைய கொம்பு எப்படி இருந்துச்சு எல்லாம் பேசி இருக்கிறார். ஆட்டினுடைய மேல் பகுதி வெள்ளை, ஆட்டினுடைய அடிவயிற்று பகுதி கருப்பு, வெள்ளையும் கருப்பும் கலந்து ஆடு கொடுத்தார்கள். கண்கள் கிட்ட வெள்ளைக்கு பதிலாக கருப்பு இருக்கும். அந்த ஆட்டில கொம்பு இருந்தது. ரசூலுல்லாஹ் அதை மடக்கி பிடித்தார்கள். ஒரு காலாலே இந்த பக்கம் அதை சவட்டினார்கள், மீண்டும் படுக்கவை. அத்தனையும் அப்படியே ஒரு தத்ரூபமாக ஒரு ஆட்டை எடுத்து அறுக்க முற்படுகின்ற ஒருவர் குர்பானி கொடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ் இப்படிப்பட்ட நாயகத்தினுடைய செய்திகளை சொல்லுவதற்காகவே இறைவன் அப்படி ஒரு பேர் ஆளுமையை இந்த உம்மத்திற்கு தந்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் பெருமானாரினுடைய குர்பானியை இப்படி ஒரு நேர்முக வர்ணனையாக வர்ணிப்பவர்கள். அறுத்ததும் அறுக்கிற போது பெருமானார் கிபிலாவை நோக்கி நின்றதும் அல்லாஹும்ம ஹாதா மின்க இலை, யா அல்லாஹ் உன்னிடம் இருந்து உனக்கே தருகிறேன் என்று பெருமானார் சொன்னதும் அதிலே உள்ள தத்துவார்த்தமான அத்தனை செய்திகளையும் பதிவு செய்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நாம் சொல்லிக் கொண்டிருப்பது ஆட்டு குர்பானி எதனால் சிறந்தது என்பதற்கான முதல் காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டு காலங்கள் ஆட்டு குர்பானியை தொடர்ந்து கொடுத்தார்கள். வலுவான ஆட்டு குர்பானி தான் மிகச்சிறந்தது என்பதற்கு சொல்லப்படுகிற 2வது முக்கியமான காரணம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அறுக்க முற்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சுவனத்திலே இருந்து கொண்டு வந்து தரப்பட்டது ஆடுதான். எனவே ஆடு மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது. சில தஃசீர்களில் இப்படியும் செய்தி உண்டு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய முதல் மனிதருடைய ஒப்புக்கொள்ளப்பட்ட குர்பானி உயர்த்தப்பட்டது அது சுவனத்திலே பல்லாண்டு காலங்கள் திரிந்திருந்த ஆட்டை தான். சுவனத்திலே இருந்த அந்த ஆட்டை மீண்டும் ஜிப்ரீல் கொண்டு வந்து இஸ்மாயிலை அறுக்கிற இடத்தில் அன்பளிப்பு செய்து அறுக்க சொன்னார் என்கிற குறிப்பும் முக்கியமானது. ஆட்டு குர்பானி இதனால் சிறந்தது என்று பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, லட்சங்களில் கோடிகளில் தர்மம் செய்தாலும் ஒரு சில சிரமங்களை எடுத்துக்கொண்டு ஆட்டு குர்பானி கொடுப்பதை போல மகத்துவம் உள்ளது எதுவும் இல்லை. ஆட்டிற்கு வசதி இல்லாதவர்கள் மட்டும் தாராளமாய் 7 பேர் கொண்ட மாட்டில் 7 பேர் கொண்ட ஒட்டகத்தில் சேர்த்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா உலகம் முழுக்க முஸ்லிம்களால் இந்த மாதத்தில் மேற்கொள்ளப்படுகிற ஹஜ் என்கிற புனிதமான அமலும்
குர்பானி என்கிற புனிதமான அமலும். இந்த ரெண்டையும் அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் அத்தனை பேரிடமிருந்தும் கபூல் செய்வானாக. இன்றைக்கு புதிதாய் பிறந்திருக்கிற இந்த ஆண்டின் கடைசி மாதமான துல்ஹஜ்ஜினுடைய இந்த முதல் நாளிலே இருந்து தொடர்ந்தாற்போல் வரும் பாக்கியத்திற்குரிய இந்த 10 நாட்களிலும் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு வழங்குகிற எல்லா விதமான கயிறு பரக்கத்துகளை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அரஃபா நோன்பின் விவரங்கள், தக்பீர் விவரங்கள், தொழுகையின் விவரங்கள் அனைத்தும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவிலே தெரிவிக்கப்படும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய எல்லா நல்லமல்களையும் ஏற்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.